கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி வசமாக சிக்கினாரா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். கொடநாடுடைய வழக்கில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான கட்ட வழக்குகள், ஏகப்பட்ட வழக்குகள் பார்த்திங்கன்னா மாற்றத்தை நோக்கி நகர்வை அடித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2024, 2026 இப்போ வரப்போகின்ற சட்டமன்றத்திலுமே பார்த்திங்கன்னா திமுக நிறைய மாற்றங்களை நோக்கி நகர்வுகளை பார்த்திங்கன்னா நகர்த்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உறுதிப்பட அறிவிக்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கொடநாடுடைய வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சிக்க வைக்கப்பட போகிறார் என்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தில் வரப்போகிற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது பல்வேறு விதமான அறிவிப்புகளை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். கொடநாடுடைய ரியல் எஸ்டேட் பங்களா எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 2 நல்லா யோசிச்சு பாருங்கள். இருக்கிறதுலையே கொடநாடுடைய கேஸ் ஒரு வரலாறு காணாத அளவிற்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த முதலமைச்சரே பார்த்திங்கன்னா எல்லாரும் எப்படி சொல்கிறதுலே தெரியல, கிட்டத்தட்ட அது சொன்னால் வைலன்ஸாக போயிடும். சொந்த முதலமைச்சரே பார்த்திங்கன்னா ஊழலை செய்து நிறைய விதமான அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கொடநாடுடைய வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சிக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அதனால் கொடநாடுடைய வழக்கு பல்வேறு விதமான திருப்பங்களை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்மளால் எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு வரப்போகின்ற நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்குள்ள கொடநாடுடைய வழக்கில் பல்வேறு விதமான பெரும் திருப்பங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது. 3 விதமான மிக முக்கியமான திருப்பங்கள் இருக்கிறது என்பது தான் இருப்பதிலேயே ஹைலைட்டடான விஷயம். ஓகேங்களா? அதில் எது அப்படின்னா, கொடநாடுடைய வழக்கு ஃபஸ்ட்டு ஆளுங்கட்சியையே பார்த்திங்கன்னா திணறடித்தது. ஓகேங்களா? ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆட்களை வைத்து, ஓகேங்களா, ஆளை வைத்து அனைத்து விதமான மாற்றங்களையுமே பார்த்திங்கன்னா மாற்றி அமைத்ததாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கொடநாடுடைய வழக்கில் பல்வேறு விதமான திருப்பங்கள் என்பது நிச்சயமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. கொடநாடுடைய வழக்கில் ஒரு விதமான திருப்பத்தையுமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். 4 பிரிவுகளாக வழக்குகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 பிரிவுகளில் வழக்குகளில் எந்த பிரிவின் அடிப்படையில் வேண்டுமானாலும் அதிரடியாக சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் இந்த கொடநாடுடைய வழக்கின் முழுமையான திருப்பம் எப்படி ஒரு சூழ்நிலையிலே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. கொடநாடுடைய வழக்கில் எடப்பாடி சிக்குகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.